அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கிறது. 234 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை நியமித்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு விரைவில் தேர்தல் வரவுள்ள நிலையில் தற்போது தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் சார்பில் முக்கியம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் அதிகாரிகள் நியமித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே 234 தொகுதியிலும் சராசரியாக ஒரு தொகுதிக்கு 2 தேர்தல் அதிகாரிகள், அதே போல துணை அதிகாரிகள் என 4 பேர், மொத்தமாக ஒரு தொகுதிக்கு 6 பேர் நியமித்திருக்கிறார்கள். வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணையம் துவங்க இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது 234 தொகுதிகளுக்கும் தொகுதியினுடைய பார்வையாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் நுண் பார்வையாளர்கள், தொழில்நுட்ப பார்வையாளர்கள் என தொடர்ச்சியாக நியமிப்பது வழக்கம். அதன் அடிப்படையிலே தற்போது முதற்கட்டமாக தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் நியமித்திருக்கிறார்கள். மேலும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கீழ் இருக்கக்கூடிய தொகுதியில் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் பொறுப்பாளராக இருப்பார். எனவே அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அதிகாரியாக அந்த மாவட்டத்துக்கு செயல்படுவார். அவருக்கு கீழாக இந்த நியமிக்கப்பட்ட 234 தொகுதியினுடைய பொறுப்பாளர்களும் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கீழ் இவர்கள் தங்கள் பணிகளை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் தமிழ்நாட்டிற்கு பொருட்கள் வாங்குவது, தேர்தலுக்கு உண்டான பொருட்கள் வாங்குவதற்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு முன்னெடுப்புகளும் தேர்தலுக்கான பணிகளை தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் இறங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது 214 தொகுதிகளுக்கும் தொகுதியினுடைய அதிகாரிகளை இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.